1933 வருடம் மார்ச் மாதம் 19ஆம் தேதியன்று கன்னியாகுமரி மாவட்டம் குமரிமங்கலம் எனும் அகஸ்தீஸ்வரத்தில் பிறந்தவர் அனந்த கிருஷ்ணன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மீது தீரா பற்று கொண்ட அனந்த கிருஷ்ணன் தமிழில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றார். அரசியலுக்கு வந்த பின் தனது பெயரை குமரி அனந்தன் என மாற்றிக்கொண்டார். குமரி அனந்தனுக்கு கிருஷ்ணகுமாரி என்ற மனைவியும் 4 மகள்களும் 1 மகனும் உண்டு. 4 மகள்களில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனும் ஒருவர். தந்தை காங்கிரஸ் கட்சியில், மகள் பாரதிய ஜனதாவில் என இருவரும் வெவ்வேறு பாதையில் பயணித்து வருகின்றனர். மேலும் தொழிலதிபரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பியுமான வசந்தகுமார் குமரி அனந்தனின் உடன் பிறந்த சகோதரர் ஆவார். மதுரையில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் அரசியலில் இறங்கினார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 1977ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நாகர்கோவில் தொகுதி எம்பி ஆனார். இதனையடுத்து காந்தி காமராஜர் தேசிய காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை தொடங்கி 1980இல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் தொடர்ந்து நடந்த 1984ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி கனியை பறித்தார். பின்னர் அவரது காந்தி காமராஜர் தேசிய காங்கிரஸ் கட்சியை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்தார். அதனைத் தொடர்ந்து நடந்த 1989, 1991 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் குமரி அனந்தன் வெற்றி பெற்றார். 1996ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் குமரி அனந்தன். 1977 தொடங்கி 1996 வரை தொடர்ந்து வெற்றியை மட்டுமே பெற்று வந்தவருக்கு 1996க்கு பிறகு போட்டியிட்ட தேர்தல்களில் தோல்வியே கிடைத்தது. 1996இல் நாகர்கோவில் நாடாளுமன்ற தொகுதியில் நடந்த தேர்தலிலும் 1998இல் திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டார். தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தல்களில் 5 முறை வெற்றி பெற்று 19 ஆண்டுகள் பணியாற்றிய பெருமை பெற்றவர் குமரி அனந்தன். காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவரான இவர் இந்தியாவிலேயே அதிக முறை பாத யாத்திரை சென்றவர் என்ற பெருமையும் பெற்றவர். கலித்தொகை இன்பம், படித்தேன் கொடுத்தேன், நல்லாட்சி தந்த நாயகன் காமராஜ், குமரி அனந்தனின் தமிழ் அமுது, சிந்தனை பண்ணையில் பாரதியார் உட்பட 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். தற்போது வயது முதிர்ச்சியின் காரணமாக ஓய்வு எடுத்து வரும் குமரி அனந்தனுக்கு தமிழக அரசின் சார்பில் தகைசால் தமிழர் எனும் விருது வழங்கப்படுகிறது. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று குமரி அனந்தனுக்கு தகைசால் விருதும் 10 லட்சம் ரூபாய் நிதியும் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசியலில் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆனால் குமரி அனந்தன் இதற்கு விதிவிலக்கு என்றே கூறலாம். இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்படும் குமரி அனந்தனை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து கட்சியினரும் போற்றி வருகின்றனர்.